ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நாம் பார்க்க போகிறது சாதம், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட பருப்பு சாம்பார், வெண்டைக்காய் சில்லி. முருங்கைக்காய் கத்திரிக்காய் பருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது செஞ்சுட்டு அந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ஒரு திருப்தி இருக்குது பாருங்கள். நம்ம எவ்வளோ தான் நார்த் இந்தியன் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சாப்பிட்டாலையும் அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு டைமாச்சும் சாதம் சாம்பார்னு போட்டு சாப்பிட்டா தான் அந்த மனசே திருப்தி அடையும் இல்லையா? மனசும் வயிறும் நிறைஞ்ச சாப்பாடுன்னா அது சாதம் பருப்பு சாம்பார் தான். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கினது கிடையாது, விளையிற இடத்துல முழுசாக பருப்பு வாங்கிட்டு வந்து வீட்டிலையே வீட்டில் இருக்க பெரியவங்க மண் கட்டி காய வச்சு உடச்சி சுத்தம் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த பருப்பு தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ரொம்ப பாலிஷ் பண்ண பருப்பு, ரொம்ப ஆரஞ்சாக இருக்கிற பருப்புலாம் யூஸ் பண்ணாதீங்க. இன்னுமே இருக்காது அதில் சத்து. இந்த மாதிரி நார் சத்தோடு இருக்கணும், மேலே இருக்கிற தொல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற பருப்பு யூஸ் பண்ணால் அவ்வளோ ஹெல்தி. முடிஞ்ச வரைக்கும் கூடிய சீக்கிரம் அது என்னால் முடியும்னா வீடியோ எடுத்து போடுறேன், இதெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்ட்டு. இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி. வெறும் பருப்பு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள். ஆனால் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்த்திங்கன்னா, சீரகம் வெங்காயம் தக்காளி சேர்த்துனீங்கன்னா அது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும், நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். பூண்டு, சீரகம், இது கூட கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் சேர்த்துருக்கேன். விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் ஏன் சேர்க்கறதுனா, இது பாரம்பரிய முறை. அப்போல்லாம் தாளிப்பு வடகம்னு ஒன்று செஞ்சு அதை தான் தாளிப்பாங்க. அதில் விளக்கெண்ணெயில் தான் செய்வாங்க. அது பருப்பு கேஸ் இருக்கும் இல்லையா, பருப்பு சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்காது. இன்னொன்று ஜீரணமாக்கும் சீக்கிரம், அதனால தான் விளக்கெண்ணெய் சேர்த்துறது. இப்போது இது ஒரு பக்கம் வேகட்டும், இன்னொரு பக்கம் வெங்காயம் அரிஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் குழம்புக்கு. காய் வேகிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இப்போ அரிஞ்ச வெங்காயத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். சிறு வெங்காயமாக எடுத்திருக்கேன், ரொம்ப டேஸ்ட் தரும் சிறு வெங்காயம் பருப்பு சாம்பாருக்கு. இது சும்மா ஒரு பெரட்டினா போதும், நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. இது கூட இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பர்னரில் பருப்பு வெந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பர்னரில் நீங்கள் இதை பண்ணிவிட்டு காய் வெந்துருச்சுன்னா பருப்பு வெந்ததும் கடைஞ்சி இதில் ஊற்றிட்டோம்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ தக்காளி ஒரு பெரட்டினதும் காய் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காவையும் இதையும் ஒரு பெரட்டிட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். சும்மா 2 டைம் 3 டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, அவ்வளோதான். ஏன்னா இது தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். அந்த ஆயில் கோட்டானா போதும். இப்போது சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். சாம்பார் தூள்னா குழம்பு மிளகாத்தூள், உப்பு, நம்ம எப்பயும் போடுற மிளகாத்தூள் தான் அது, உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். சாம்பார் தூள் கடைசியாக தான் சேர்க்க போகிறோம், மறந்து சொல்லிட்டேன் நான். அது குழம்பு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். ஒரு பெரட்டு கலந்து விட்டதும் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டை போட்டு மூடி விட்டுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு தரன்ட்டு. காய் வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இது அதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காய் சில்லிக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி டவல் வச்சு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஈரமே இல்லாமல். இதை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட பருப்பு, குக்கரில் வச்ச பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அதனால் இதை மசிச்சுட்டு குழம்புல ஊற்றி கலந்து விட்டுட்டு போயிடலான்ட்டு இதை பண்ணிகிட்ருக்கேன். இதை பண்ணி முடித்ததும் நம்ம வெண்டைக்காய் சில்லிக்கு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மத்து போட்டு கடைஞ்சிட்ருக்கேன். மிக்சிலலாம் போடாதீங்க, அந்த ஹீட் ஃபார்ம் ஆச்சுனாவே அதோட ஒரிஜினல் தன்மை போயிடும் பருப்போட. இப்போது மத்தில் கடைஞ்சிட்டு காய் வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
பருப்பு போட்டதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ புளி தண்ணி சேர்க்குறேன். புளி வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வேணுன்ற அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற புளிக்கு எவ்வளோ தண்ணி கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இது வந்து கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காய் சில்லிக்கு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் வந்து மணக்காடு மசாலா போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வெந்துருச்சு, காயும் வெந்துருச்சு நல்லா. இந்த டைமில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சேர்த்தது மிளகாய் தூள், குழம்புக்கு போடுற மிளகாய் தூள். இது வந்து சாம்பார் தூள். ஏன் சாம்பார் தூள் கடைசியாக சேர்த்துறேன்னா அது ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபஸ்ட்டே சேர்த்துனா அதோட அந்த வாசனை போயிடும். அதுக்காக இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு நல்லா கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததும் சீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சீரகம்லாம் பொரிஞ்சு வருது. இந்த டைமில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், தாளித்ததும் நம்ம குழம்புல ஊற்றிடலாம். தாளித்து குழம்புல ஊற்றுனதுமே தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மோக் ஃப்ளேவர்லாம் குழம்புல இறங்கி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்மளோட சில்லி கலந்து எடுத்தாச்சு. இதை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். தண்ணி வந்து தெளித்து கலந்து சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயில் இருக்கிற தண்ணியிலே போதும். சப்போஸ் நீங்கள் கழுவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியே போதும். இல்லைன்னா தெளித்து சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. எண்ணெய் காஞ்சதும் நம்மளோட வெண்டைக்காய் சில்லியை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பொறுமை இருந்ததுன்னா ஒன்றா போடுங்க. இல்லை எனக்கு நல்லா ப்ராக்டிஸ் இருக்குது, நான் மொத்தமாக எடுத்து கூட போட்டுப்பேன், இன்னும் ஆகாதுன்னா மொத்தமாக எடுத்து நல்லா பரப்பி விட்டு போடுங்க. ஒரே இடத்துல போடாதீங்க. இதில் இருக்கிற வளவளப்பு தன்மைக்கு அது ஒட்டிக்கும். ஒரே இடத்துல போட்டதுமே கரண்டி போடாதீங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி போட்டு பரட்டி விடுங்க. நல்ல கிறிஸ்பினஸ் வந்து அந்த கரண்டியில் சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த டைமில் எடுத்துருங்க. நம்மளோட வெண்டைக்காய் சில்லி ரெடி ஆயாச்சு. இப்போது சாப்பாடோட பரிமாறலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோடு சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.